இன்னைக்கு எப்பயும் போல ஒரு ஜஸ்ட் ஃபார் ஃபன் ஜோக் பார்க்கலாம். அப்புறம் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. அம்மா அம்மா இங்கே பாருமா, அப்பா வீடியோவில் வந்திருக்காரு. என்னது வீடியோவில் வந்திருக்காரு? எங்க கூட? ஆமா நம்ம பாருவா, அவங்க அப்பா என்ன விட்டு பெரியவே சொல்லுவாரு. கேவலமா இருக்குங்க. வீட்டில் ஒத்தாளுங்க வாயில வைக்க முடியாது, ஆனா இங்க அமிர்தமா இருக்கு. அப்படி என்ன சாப்பாடு சார் சாப்பிட்டுருக்கீங்க? என்ன சாப்பாடா? இது தேவாமிர்தங்க. இது என்ன இருக்கு தெரியுமா? நீங்க சொல்லுங்க. பாருங்க, சட்டி சோறு, அதாவது பழைய சோத்தை ஊற வச்சு அதில் கருவாடு கொஞ்சம் போட்டு சிக்கன் கொஞ்சம் வச்சு பழைய சோத்துக்கு தொட்டுக்க இந்த இது எல்லாமே சாப்பிடலாம். அந்த சுண்டை வச்சிருந்தா போதும், அவ்வளோ ருசியாக இருக்கும். நாங்களாம் அந்த காலத்துல இப்படிதான் சாப்பிடுவோம். அவங்களாம் என்னங்க சமைக்கிறாங்க? அப்பா பார்த்தாலும் சேர்த்து போல சப்பாத்தி, கல் மாதிரி ஒரு இட்லி வைக்க முடியாது. எப்படா எழுந்திரிச்சு ஓடலாமோன்னு இருக்கும், ஆனா முடியாது, வேற சாப்பிட்டுதான் ஆகும். இப்படி ஒரு ஸ்பாட்டை கண்டுட்டு இங்க விட்டு போவே மனசு இல்லைங்க. ஹவுஸ் எங்க தோசை சுட்டு வச்சிருக்கேன், வாங்க சாப்பிடலாம். என்னது? டு யூ நோ ஹூ ஆம் ஐ? நான் யார் தெரியுமா? ஜமீன் பாருங்க ரெடி. நாங்களாம் சுட சுட சூடாக சாப்பிடுவோம். அது தோசை இப்போ ஊற்றுனா என்ன உனக்கு கை என்ன வலிக்குதா? போய் கமடி. எங்கள் சட்னி தேங்காய் சட்னி போய் உட்காந்து ஆடுறேன், அதான் வாங்கி கொடுத்துருக்கோம்ல. எங்கள் அப்பா எங்கள் ஜெமீன் ஃபேமிலியில் அப்படி வளர்ப்போம். நாங்கள் சூடாக சாப்பிடுவோம், அங்கே வாங்கியாவது சாப்பிடுவோம். எங்களுக்கு தண்ணி சோறுனா என்னன்னே தெரியாது. ஆனால் இங்கே எப்போ தான் தண்ணி சோறு வச்சுருக்காது, வாடகை விட்டு எரியுது. இங்கே நாயும் இல்லை, எங்கே போய் போடுவேன்? அப்போ எனக்கு தானே நீ வச்சுருக்கேன். இல்லைங்க, இதுவே உங்கள் ஆட்டாவுக்கு போடுவாங்க. அத்தை இங்கே வாருங்க, நான் எப்படிப்பட்ட பணம்னு உங்கள் மகன் எனக்கு தண்ணி சோறு போட்டு. எங்களுக்கு சிக்கன் மீன் மட்டன் தவிர எதுவுமே தெரியாது. வெஜ்ஜே நாங்கள் சமைக்க மாட்டோம். அப்படிலாம் பார்க்கறது கூட இல்லை இந்த தண்ணி சோத்தெல்லாம். ஹாய் டார்லிங். சரி நான் ரெஸ்ட் எடுக்கிறேன். கேவலமா இருக்குங்க, கேவலமா இருக்கும். என்ன இருக்கு? ஐயோ அது டார்லிங் சும்மா என்னது? வீட்டில் தண்ணி சோறு கூட சாப்பிட மாட்டீங்களா? அந்த சட்டி சோறு சாப்பிடுவியா நீ? ஏமா உனக்கு ஃபோன் பண்ணவே தெரியாது, யாரு போட்டுட்ட? நான் தான். ஏண்டா குச்சி மிட்டாய் வாங்கி தர சொன்னேன், வாங்கி தந்தியா? குச்சி மிட்டாய் கண்டிடா வாழ்க்கையை தொலைச்சிட்டேன்.